தலைவர் 173 இந்த படத்தோட அறிவிப்பு சமீபத்தில் தான் வெளியிடப்பட்டது. இந்த தலைவர் 173 படத்தை சிபி சக்கரவர்த்தி எடுத்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் இந்த படத்தோட படப்பிடிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொள்வார் என்கின்ற தகவலும் தற்போது தீயா வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியரிலே ஒரு வித்தியாசமான படமாக தலைவர் 173 படம் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வித்தியாசமான ஒரு ரஜினியை பார்ப்பீங்க என இயக்குனரும் சொல்லியிருக்காரு. மேலும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் ஜெயிலர் 2. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து மிக முக்கியமான பிரபலங்கள் அனைவரும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்காங்க. இப்போ கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, இந்த படத்துடைய முதல் சிங்கிள் பாடல் குறித்து தான் ஒரு தகவல்கள் இணையத்தில் தீயா பரவி கொண்டிருக்கு. அதாவது இந்த முதல் சிங்கிள் பாடல் காவாலா பாட்டு மாதிரி இருக்கும் எனவும், தலைவருக்காக பார்த்து பார்த்து செதுக்கின பாட்டு இது. எப்படி ஜெயிலர் 1 படத்தில் காவாலா பாட்டு பயங்கர ஹிட் அடித்ததோ அதே போல் இந்த பாட்டும் ஹிட் அடிக்கும் என நெல்சன் நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, இந்த பாட்டுக்கு தமன்னாம நடனம் ஆடலை, நேரா ஃபர்தோக்கி அப்படின்றவங்க தான் நடனம் ஆடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கழித்து சூப்பர் ஸ்டார் ரஜினி இந்த பாடலை பாடியிருக்காரு அப்படின்ற தகவல் தான் இணையத்தில் வேகமாக பரவி கொண்டிருக்கு. அதாவது ஜெயிலர் படத்தில் வர ஹுக்கும் பாட்டெலாம் இருக்கட்டும், அதில் சின்ன வாய்ஸ் நோட்டை வச்சு அந்த பாட்டை பக்காவாக உருவாக்கியிருந்தாங்க. அதே போல் இந்த பாட்லேயும் முழு நீளமாக கிட்டத்தட்ட ஒரு 50 செகண்ட் கிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வாய்ஸ் இந்த பாட்டில் இடம்பெறும் என்கின்ற தகவல் தான் தற்போது தீயா போய்கொண்டிருக்கு. மேலும் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்கள் தியேட்டரில் பட்டாசு வெடித்து செமையாக கொண்டாடுவாங்க. அதை தொடர்ந்து இந்த படம் இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷனுங்களில் நெல்சன் ஈடுபட போகிறாரு. கூடவே தலைவர் 174 ரஜினி மற்றும் கமல்ஹாசன் இணைய போகிற படத்தையும் நெல்சன் தான் எடுக்க போகிறாரு அப்படின்ற தகவலும் தற்போது கிடைச்சிருக்கு. அதற்கான ப்ரோமோ ஷூட்டை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். இந்த ப்ரோமோ ஷூட்டில் ரஜினியும் கமல்ஹாசனும் கலந்து கொள்வாங்க. மேலும் கண்டிப்பாக தமிழ் சினிமாவிலே நீங்கள் பார்த்திடாத ஒரு டார்க் காமெடி ஜானரில் இந்த படம் உருவாக போகுது அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கு. ரஜினி கமல் மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான பிரபலங்களும் அந்த படத்தில் இருப்பாங்க. பேன் இந்தியன் படமாக கண்டிப்பாக இந்த படம் சம்பவம் செய்வது உறுதி என தற்போதைய தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் தலைவர் 174 ஜெயிலர் 2 இந்த படத்துக்காக இந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.